சமீப காலங்களிலே நான் படித்து வேதனைப்படக்கூடிய ஒரு தகவல் என்றால் ஆங்காங்கே திருமண விவாகரத்துக்கள், முறிவுகள் அல்லது கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடியவை. இதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் திருமணத்தை மீறிய சில உறவுகள் என்ற செய்திகளுமே நாம் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உலக பணக்காரர்கள் பட்டியலில் 100 பேர் எடுத்துக்கோங்க. 99 பேருக்கு ஜாதகம் மோசமான ஜாதகம், தோஷ ஜாதகம், அதாவது உருப்படியான வேலை கிடைக்காதுன்ற ஜாதகம். எளிமையாக செய்யக்கூடிய திருமணங்களுக்கு சனீஸ்வரரது அருள் உண்டு. அது வேற இருக்கா சார்? ஆமா, நீங்க வேணா பாருங்களேன், பெரிய கல்யாண மண்டபத்துல பிரம்மாண்டமா கோடிக்கணக்கில் பண்ண திருமணங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா ஒரு குலதெய்வ கோயில்ல தாலியை கட்டியிருப்பாங்க, நல்ல அமோகமா தான் வாழ்வாங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகமும் சரியா இருக்காது. எங்கோ பிறந்த ஜோதிடர், அவருக்கே திருமணம் நடந்திருக்காது, அவரே சோகத்துல இருப்பாரு. நிறைய 90 கிட்ஸ் நிறைய ஜோதிடர்களுக்கே திருமணம் நடக்கலை. அவர்கிட்ட உங்கள் பொண்ணோட ஜாதகத்தையோ பையனோட ஜாதகத்தையோ கொடுக்குறீங்க. ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய, என்னம்மா இந்த பையன் இந்த பொண்ணுக்கு செட் ஆகாது. இப்போ ராகுதசை நடந்துட்டு இருக்கு, ராகுதசை முடியட்டும் பார்க்கலாம், 18 வருஷம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் சனிதசை முடியட்டும் பார்க்கலாம், இப்படின்னு பார்த்து கடைசியில் 50 வயசு வந்துடும். அப்புறம் 60வது திருமணத்தையா செய்ய போகிறீர்கள்? நல்ல ஜாதகங்கள் கூட ஆடம்பர திருமணத்தால் விழுந்து விடுவதை அனுபவத்தில். என்ன மாதிரியான ஒரு தோஷம் வரும் சார்? ஏன்னா கந்திஷ்டின்னு சொன்னீங்க, வேற என்ன தோஷங்கள் நம்ம ஜாதகத்தை மீறி வரும் அப்படின்னு? ஜாதகம் நான் ஒன்று சொல்றேன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் ஐயா வணக்கம். உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்னாள் வாழ்த்துக்கள். வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் விநாயகனது பேரொரு கருணையினாலே பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம் சகோதரரே. உங்களுடைய பல வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அதுதான் இந்த இன்டர்வியூவுக்கு ஒரு வழி வகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் முக்கியமான பகுதினா திருமணம்னு எடுத்துக்கலாம். இப்போ சமீப காலமாக இந்த திருமண வாழ்க்கையில் முறிவுகள் அதிகமாக ஏற்படுது. வரதட்சணையினால் பல பெண்கள் வந்து தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு இத்தனை மாதம் ஆன்மீகத்தில் இருக்கீங்க, ஜோதிடத்தில் இருக்கீங்க. ஜோசியம் பார்க்காம, ஜோதிடர் அது பார்க்காம, இந்த விஷயங்களை பொருத்தம் பார்க்காம இந்த விஷயங்கள் நடக்கிறது இல்லை. திருமணம்ங்கிற அந்த அரேஞ்ச் மேரேஜில் அது நடக்கிறது கிடையாது. அதெல்லாம் மீறி இது நடக்குதுன்னா எதனால் நடக்குது? ஐயா, சமீப காலங்களிலே நான் படித்து வேதனைப்படக்கூடிய ஒரு தகவல் என்றால் ஆங்காங்கே திருமண விவாகரத்துக்கள், முறிவுகள் அல்லது கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடியவை. இதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் நம் வாழ்வியல் முறை மாறிவிட்டது என்பதனை கணக்கில் கொள்ளலாம். எனினும் இதில் ஜோதிடத்தின் பங்கென்ன, ஜோதிடர்களின் பங்கென்ன? நான் குறிப்பாக சொல்கிறேனே, இன்று செய்யக்கூடிய அத்தனை நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், அதாவது அரேஞ்ச்டு மேரேஜஸ் என்பதெல்லாம் தலை சிறந்த ஜோதிடர்கள் ஆங்காங்கே பல லட்சம் ரூபாய்கள் தந்து, இப்போது சமீப காலங்களில் ஆங்காங்கே இந்த வரதட்சணை கொடுமைலாம் சில செய்திகள் படிக்கிறோமே, அவங்க எல்லாருமே பல லட்சம் ரூபாய்களை வெறும் திருமண பொருத்தத்திற்கே செலவு செய்து, இது நல்ல பொருத்தமா தீய பொருத்தமா, முகூர்த்தம் குறித்து நன்னாள் குறித்து எல்லாம் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நுண்ணிய கவனத்துடன் முடிவெடுக்கப்பட்ட திருமணங்கள். ஆனால் இவை ஏன் அதிக திருமண முறிவு? வெளிநாடுகளில் பார்க்கிறேன். நான் வெளிநாடுகளுக்கு வெகு இதாக செல்வேன், அடிக்கடி செல்லக்கூடியது. அங்கெல்லாம் இப்போ திருமண முறிவு இவ்வளோ நடக்கிறது கிடையாது. சீனர்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை திருமணம் நடந்துட்டா 80 வயசானாலும் 90 வயசானாலும் கணவன் மனைவி இணைந்து வாழ்கிறார்கள். சீனர்களோ ஜப்பானியர்களோ இங்கே ஆசியாவிலே அதிக திருமண முறிவு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா, குறிப்பாக தென்னிந்தியா என்றே கொள்ளலாம். அதிகமாக ஜோதிடம் பார்க்கணும். மேலும் நாம் திருமணத்தை மீறிய சில உறவுகள் என்ற செய்திகளுமே நாம் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற விவகாரங்களும் வெளிநாடுகளில் வெகுவாக குறைய துவங்கிவிட்டது. காரணம் என்ன? முக்கியமாக சொல்கின்றேன், ஒரு காலத்தில் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தாங்கன்னு சொன்னால்
திருமணம் சிறு வயதினிலே இரு குடும்பங்களின் இணைவாக இருக்கும். இந்த கிராமத்தில் இவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, இவங்க கிட்ட ஒரு 100 ஏக்கரா இருக்கும். அதே போல் பக்கத்து கிராமத்தில் ஒரு 100 ஏக்கரா இருக்கும், கூட்டாக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இரு குடும்பங்களும் இணைந்தால் ஓரளவு பொருளாதார நிலை இருவருக்கும் உதவியாக இருக்குமா என்பதற்காக இந்த ஜோதிட திருமண பொருத்தம் என்ற வழக்கம் ஆரம்பித்தது. இதுவே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் என்று பார்க்கும் வழக்கமே இருந்திருக்காது, பொய் சொல்லாமல் சொல்லணும்னா. ஆமாம். அதே போல் இந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம் என்ற பரிகாரம் செய்யக்கூடிய கூட்டமும் கிடையாது. ஏதோ கோயிலில் 100க்கு 1 பேர் 2 பேர் போய் பரிகாரம் செய்வாங்க. மற்றவெல்லாம் வழிபாடு செய்வதற்காகவும் தியானம் செய்வதற்காகவும் சற்று மன அமைதிக்காக மட்டுமே சென்று வந்ததாக இருந்தது தீர்த்த யாத்திரையெல்லாம். பரிகாரங்கள், திருமணம் நடக்க வேண்டும் என்ற பரிகாரம், நடந்த பின் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற பரிகாரம், அடைத்த பின் அந்த திருமணம் நிலைக்க வேண்டும் என்ற பரிகாரம், பிறகு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற பரிகாரம், பரிகாரமெல்லாம் செய்துவிட்டு இந்த பரிகாரத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்பதற்கு தனி பரிகாரம். கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு பரிகாரம். எக்கச்சக்கமாக இது போல சிக்கிக்கிட்டு பயந்துட்டு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கே தெரியும். மனப்பொருத்தம் இருக்கிறதா என்ற முக்கியமான ஒரு தகவலை விட்டு விடுகிறார்கள். ஒரு திருமணம் நடக்குதுன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் பார்த்து பேசி பையனுக்கும் பொண்ணுக்கும் புரிதல் இருந்து அவங்க முடிவெடுக்க வேண்டியது. அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு உரிமை. எங்கோ பிறந்த ஜோதிடர் அவருக்கே திருமணம் நடந்திருக்காது, அவரே சோகத்தில் இருப்பார். நிறைய 90 கிட்ஸ் நிறைய ஜோதிடர்களுக்கே திருமணம் நடக்கலை. அவர்கிட்ட உங்கள் பொண்ணோட ஜாதகத்தையோ பையனோட ஜாதகத்தையோ கொடுக்குறீங்க. ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய என்னம்மா இந்த பையன் இந்த பொண்ணுக்கு செட் ஆகாது, இப்போ ராகுதசை நடந்துட்டுருக்கு, ராகுதசை முடியட்டும் பார்க்கலாம், 18 வருஷம் முடிஞ்சு போயிடும், அப்புறம் சனிதசை முடியட்டும் பார்க்கலாம், இப்படின்னு பார்த்து பார்த்து கடைசியில் 50 வயசு வந்துடும். அப்புறம் 60வது திருமணத்தையா செய்ய போகிறீர்கள்? முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே முடிவெடுக்க வேண்டியது பையனும் பொண்ணும் மட்டும்தான். நான் என்னோட சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பர் 20 வருடங்கள் முன்னால் காதலிக்கிறாங்க பையனும் பொண்ணும். அப்போது பையனும் பொண்ணும் காதலித்த உடனே எந்த பொருத்தமுமே இல்லை. பையனும் பொண்ணும் ரெடிமேடாக சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எதானா உடனே இருக்கிற 2-3 ஆப்ஷனில் ஒன்று, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமல் சாமியாராக போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் குருநாதரிடம் அழைத்து சென்றேன். 4-5 ஜோசியர்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமான ஜோசியர்லாம் பார்த்துட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணால் உருப்பிட மாட்டாங்களாம். கல்யாணம் பண்ணி மட்டும் எத்தனை பேர்டா உருப்பிட்டுருக்காங்க, கல்யாணம் பண்ணதுனால தான்டா நானே சாமியாராக ஓடி வந்தேன் கிண்டல் அடிச்சுட்டு. என்ன சாமி சொல்கிறேன்? மனப்பொருத்தம் இருக்கிறது அல்லவா, இருவரும் நன்றாக வாழ்வோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள்ல, ஒரு சண்டையே வராமல் எந்த குடும்பமும் இருக்காது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இருக்காது. உடலில் ஏதோ ஒரு நோய் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் சொல்கிற ஜோசியருக்குமே அட்லீஸ்ட் ஒரு பல்வலியான இருக்கும், இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது இப்போல்லாம் 25-30 வயசுக்கு மேலே தான் திருமணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. மனிதனோட ஒரு ஆயுளே 60 வயசு வரைக்கும் தான் சொல்கிறான். 45-50 வயசானால் உடம்பு பாதிக்கு மேலே ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதில் 80% வேலைன்னே போயிடுறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் குடும்பத்துக்காகவான நேரத்தை செலவழிக்கிறோம். நம்ம இந்தியர்கள் அப்படி கிடையாது. காத்தால் 5 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்வோம். காத்தால் எழுந்து திருப்பி சிரிச்சுட்டு ஊருக்கு வெளியில் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேலையை செய்வோம். எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் நடத்தப்படக்கூடிய ஆய்விலே ஒரு 60 வயசு 80 வயசு வாழ்ந்தால் அவன் தன் குடும்பத்துக்கு 1500 மணி நேரங்கள் மட்டுமே தன் வாழ்நாளில் செலவு செய்வதாக சொல்கிறான். நமக்கெல்லாம் 1500 மணி நேரம் கூட இருக்காது. இந்தியாவிலலாம் நம்ம மொத்தமாக நம்ம குடும்பத்துக்கு 300 மணி நேரம் 200 மணி நேரம் தான் வாழ்நாளிலே செலவு பண்ண போகிறோம். அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு நபருடன் செலவு செய்ய வேண்டும் என்றால் அந்த நபரை ஜோதிடர் தீர்மானிக்கவே கூடாது. உங்கள் மனம் விரும்பி தீர்மானித்து நல்லா இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன்னு தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன், நல்லா தான் இருப்பீங்க. என் நண்பருக்கு என் குருநாதர் அதைத்தான் சொன்னார். ஜிம் கேரி அப்படின்னு பார்த்துருப்பீங்க, த மாஸ்க் அப்படின்ற படம். இந்த ஜிம் கேரி வாழ்க்கையில் என்னென்னா மோசமான ஜாதகம். நம்ம சொல்கிறோம் ஜாதகமெல்லாம் சரியில்லைன்னா உருப்படாமல் போயிடுவான்ட்டு. ஜிம் கேரி ஜாதகமே ஜாதகமான மோசம்தான் அது. 1980 அவங்க அப்பா தன்னம்பிக்கை கொடுக்குறார், மகனே நீ நல்லா முன்னேறிடுவேன். ஆனால் அவர் வீட்டில் இருந்த ஏழ்மையான சூழ்நிலை,
சாலையில் இந்த வண்டி வாகனத்தெல்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க இல்லையா, அது மாதிரி வண்டி வாகனம் ஏலம் விடுறதுல குளிருக்கு தங்கணும். அவ்வளவு ஏழ்மை. ஒரு நல்ல பழக்கம். நான் $10 மில்லியன் என்னமோ வாங்குவேன் செக்குன்னு சொல்லி ஒரு டேட்டை எழுதி வச்சு டெய்லி பார்த்துட்ருக்கார். காத்தால் தனக்கு தானே நல்லா இருப்பேன், நல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கார். 1985 அவர் அதே தொகையை வாங்குகிறார் சினிமாவில். நாம் அவரை பார்த்து ஜிம் கேரின்னு கூகுள் பண்ணி அவரோட வரலாற்றை படிக்கிறோம். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உலக பணக்காரர்கள் பட்டியலில் 100 பேர் எடுத்துக்கோங்க. 99 பேருக்கு ஜாதகம் மோசமான ஜாதகம், தோஷ ஜாதகம், அதாவது உருப்படியான வேலை கிடைக்காதுன்ற ஜாதகம். ஆனால் அவங்க நம்மளோட நல்லா தான் இருக்காங்க. மார்க் ஜக்கர்பர்க் என்று சொல்கின்றோம். உலகத்திலே ஃபேஸ்புக் இருக்கிறது. அவர் வேலை செய்கிறாரோ இல்லையோ, நாம் ஃபேஸ்புக்கில் டெய்லி வேலை செய்கிறோம். அவருக்கு வருமானம் போகுது. ஐயையோ அவர் ஜாதகத்தில் வேலையே செய்ய மாட்டார்னு இருக்கேன்னு அவர் தூங்கி இருந்தார்னா, எங்கேயுமே எலான் மஸ்க் உலக கோடீஸ்வரர் ஜாதகம் சுமாரான ஜாதகம் தான். சூப்பரான ஜாதகமாக இருந்தும் நீங்கள் சிந்திக்கவில்லை, செயல்படவில்லை என்றால் ஜோதிடர் இல்லை இறைவனே இருந்தாலும் உதவுவதற்கு வழி கிடையாது. ஓரளவுக்கு ஜாதகமே உருப்படாதுன்னு இருந்தாலும் நீங்கள் சரியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டால் கட்டாயம் வெற்றி தான். அப்போது வாழ்க்கை துணையும் அதே போல தான். இவங்க நினைக்கிறது போல 2 ஜாதகமும் பொருந்தி வந்து அதெல்லாம் சரி வந்தால் மட்டுமே திருமணம் என்று சொன்னால் 60ஆம் திருமணம் வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதே போல் நீங்கள் இந்த காலத்தில் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவும் தேவை அற்றது. காதல் திருமணங்களில் வெற்றி விகிதம் அதிகம் கம்பேர் டு அரேஞ்ச் மேரேஜ். நான் முக்கால்வாசி கேட்குற ஃபெயிலியர் கதை எல்லாமே அரேஞ்சு மேரேஜஸ் தான் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்னன்னா புரிதல் கிடையாது. அப்போ புரிதல் கிடையாதுன்னும் போது ஒவ்வொருத்தருடைய தேவையும் தேடலும் மாறிவிடுகிறது. அப்புறம் 2ஆம் திருமணத்துக்கு தேடுறது, 3ஆம் திருமணத்துக்கு தேடுறது, அதுலேயும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம அதையும் பெற்றோர்கள் திருப்பியும் ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது. இதுக்கு முகூர்த்தத்துக்கு வந்து இந்த திருமண முகூர்த்தத்துக்கு மண்டபம் கிடைக்குமான்றது, அதுக்கு லட்சக்கணக்கில் கடனை வாங்குவது. எளிமையாக செய்யக்கூடிய திருமணங்களுக்கு சனீஸ்வரரது அருள் உண்டு. அது வேற இருக்கா சார்? ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்களேன், பெரிய கல்யாண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் பண்ண திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு குலதெய்வ கோயிலில் தாலியை கட்டியிருப்பாங்க, நல்ல அமோகமாக தான் வாழ்வாங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகமும் சரியாக இருக்காது, திருமணம் பண்ண முகூர்த்தமும் சரியாக இருக்காது. அது எப்படி சார் சாத்தியமாகுது? சனி பகவானோட சனீஸ்வரர்னா எளிமை தானே. அப்போது மனசில் சஞ்சலம், வேதனை, வருத்தம் என்பதை தரக்கூடியது சனீஸ்வரரது டிபார்ட்மெண்ட்டு. ராகு கேத்து என்பது அவரது 2 கைகள். ராகுன்னா ரொம்ப பேராசை, எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி கேத்துன்னா ஒரு இலக்கில்லாமல் செல்வது, அதுவும் நடக்கிறது. அப்போ என்னன்னா, சரி பையனே நம்ம லைனுக்கு வந்துட்டான் விட்டுருவான்டான்னு சொல்லி மிதிக்கிறது இல்லை. ஆனால் ஆடம்பரமாக செய்யக்கூடிய திருமணங்கள் எத்தனை பேர் வந்து, நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம், கண் திருஷ்டி. நல்லா இருக்கியாடா மாப்பிள்ள, நல்லா இருக்கியா அப்படின்வான். அன்னியிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். முடிந்த மட்டும் ஆடம்பரத்தை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஆடம்பர திருமணங்களுக்கு பதிலாக ஒரு 10 பேரை படிக்க வையுங்க, ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்க, ஒரு லேண்டை ஊருக்கு வெளியில் சென்னைக்கு வெகு அருகில்னு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லேண்டை வாங்கி போட்டு வைங்க. அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணு, 30% தானம் தர்மம் பண்ணு, 30% பேங்க் அக்கௌண்ட்லேயே கூட போட்டு வச்சுக்கோ. ஆனால் ஆடம்பர திருமணம் என்பது தேவையற்றது மட்டுமல்ல, அதுவே பெரிய தோஷங்களை தந்து விடுகிறது. நல்ல ஜாதகங்கள் கூட ஆடம்பர திருமணத்தால் விழுந்து விடுவதை அனுபவத்திலே. என்ன மாதிரியான ஒரு தோஷம் வரும் சார்? ஏன்னா கண்டிஸ்டின்னு சொன்னீங்க, வேற என்ன தோஷங்கள் நம்ம ஜாதகத்தை மீறி வரும் அப்படின்னு? ஜாதகம் நான் ஒன்று சொல்கிறேன், உலகம் முழுக்க எல்லாருமே சொல்லக்கூடியது எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. டெஸ்லாவே என்ன சொல்கிறான், உலகம் முழுக்க ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன் அப்படின்றான். ஏதோ ஒரு அதிர்வலையிலே இப்போ நாமெல்லாம் பார்த்துட்ருக்கோம்னாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சி மேட்சாகவே தான் பார்த்துட்ருக்கோம். அப்போது ஒரு உணவு கூட நீங்கள் சிலர்லாம் பாருங்களேன், பார்க்கும் பொழுதே அதோட தன்மை கெட்டு விடுவதாக உணர்வார்கள். வெளிநாடுகளில் இது ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீ 90 கிட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், 2Kன்றான், 2K ஜென்னு, 2K ஆல்ஃபா பீட்டான்னு என்னமோ போகுது. 90 கிட்ஸே எத்தனையோ இருக்கும். சொல்லுவான், அண்ணா அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்னா
மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான், நல்லா இருக்கட்டும் அப்படின்வான். அந்த அப்படின்றதுலேயே முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச மட்டும் திருமணம் செய்தீர்களா? தேவையற்ற வாட்ஸ்அப்பில் கூட நான் ஃபோட்டோ போட்டதை தவிர்ப்பேன். எதுக்குடா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டால் கூட எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கியாடா அப்படின்வான். எனவே திருமணங்கள் என்பது நான் எப்படி சொல்கிறேன், நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இப்படி சொல்லலாம், என்னென்னா ஆணுக்கும் வருத்தம் பெண்ணுக்கும் வருத்தம். இது அவங்க அந்த பிரியக்கூடிய தம்பதிகள் இருக்காங்கல்ல, ரெண்டு பக்கமுமே எவ்வளோ பெரிய ஒரு வலி வேதனை இருக்கும். இதே ரெண்டு பேரும் ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்னாடி பேசியிருந்தா பேரண்ட்ஸ் ஒன்றை யோசிக்கணும். ஜோதிடருக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஜோதிடம் கேளுங்க, தப்பு கிடையாது. இல்லை கல்விக்கு கூட சொல்வேன், குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு விட்டுருங்க. ஜோதிடத்தை போய் என் குழந்தை இதை படிக்கணுமா, அதை படிக்கணும், எதை பண்ணணும், தப்பு. ஏன்னா இன்றைக்கி நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் எதோ புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுது. உங்களுடைய அளவுக்கு குழந்தைகளை நன்றாக வளர்க்கிறீர்களா? ஓரளவு அடிப்படையாக ஒரு வியாபாரத்துக்கோ ஒரு பிஸ்னஸுக்கோ ஜோதிடம் கேட்குறீங்களா? நான் இப்போ முதலீடு பண்ணலாமா வேண்டாமா? ஒரு நிலம் வாங்கலாமா வேண்டாமா? வீடு ஓரளவுக்கு வாஸ்துக்கு இருக்கா? அதுக்குன்னு வாஸ்துக்காக நான் ஒரேடியாக பார்த்துட்டு பணத்தை செலவு பண்ணுறதும் வீண். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஜோதிடம் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு அது ஊறுகா, ஆனால் அதுவே சாப்பாடாக சாப்பிட்டா அது தவறான இது. முடிந்த மட்டும் ஓவர் பரிகாரங்களும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏன்னா ஓவராக பரிகாரம் பண்ணுறது ஒரேடியாக மருந்து சாப்பிட்ற மாதிரி தான். நம்ம உடம்பு ஏற்றுக்கணுமே. தேவையில்லாத பரிகாரங்களும் வேண்டாம். திருமணம் என்று சொன்னாலே குழந்தைகளுக்கு 3 மாதம் முன்னாடியே பேசுங்க, ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் பேசி பழகுங்க. 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இல்லைன்னா நண்பர்களாக பிரிஞ்சிருங்க, ஒன்றும் தப்பில்லை. இதனால் இந்த நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படி இருந்துட்டாதான் நாமளும் நம்ம சீனர்களை போல் 80-90 வயசானாலும் கணவன் மனைவியாக தம்பதியாக நல்லா வாழ்கிறாங்க. அப்போது அங்கெல்லாம் டைவோர்ஸ் விகிதாச்சாரம் குறைஞ்சிருச்சு. ஆனால் பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னா பழங்கால இலக்கியங்கள்லேயே காதலை அலோவ் பண்ணியிருக்கான். பழங்கால இலக்கியம் நம்ம எதை எடுத்தாலும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அதுக்கு ஒரு தோழி தூது போயிருப்பா, பொல்லாட்டி பறவை புறா ஏதோ ஒன்று தூது போயிருக்கு. இப்போது காதல் பர்மிட்டட். ஆனால் ஏதோ ஆலோசனை கொடுக்கலாம். நீங்கள் நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு, ஆனால் நீங்களே அவரை கட்டுப்படுத்தக்கூடியவர் என்று நினைக்கக்கூடிய மனோபாவம் தவறு. 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கின்றோம். இதில் எதிர்வரக்கூடிய சவால்களை சந்திக்கப் போவது அவர்கள்தான். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அரேஞ்சு மேரேஜஸில் டிவோர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஜோதிடர்னு கேட்டு நிறைய பேர் என்கிட்டே இது பண்ணுறாங்க. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம். 1-2 அதில் ஃபெயிலியர் ஆகலாம், அது தவறு கிடையாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு மேரேஜை விட செகண்ட் மேரேஜுக்கு தான் அதிகம் பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய வராங்க. வாழ்க்கை முறை மாறிட்டு இருக்கு. எனவே பெற்றோர்களே குழந்தைகளுக்கு உரிய சுதந்திரத்தை தவறாமல் கொடுங்கள். அவர்களுக்கு வேண்டிய நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய பக்குவம் நவீன கால குழந்தைகளிடம் இருக்கிறது. திருமணத்தை தீர்மானிக்க வேண்டியது உங்கள் குழந்தைகளை தானே தவிர எங்கோ இருக்கக்கூடிய ஜோதிடர் அல்ல. திருமணமும் அந்த வரதட்சணையும் ஒரு மனித வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான பங்கை ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.